Hello guys, welcome back to Tales by Mini channel. So இன்னைக்கு நம்ம UAE ட்ரிப்போட லாஸ்ட் டே 5th டே. ஸோ எப்போவுமே இந்த லாஸ்ட் டே அப்போ தான் அந்த ஷாப்பிங்க்குன்ட்டு நம்மளை ஒதுக்கி விடுவாங்க இல்லையா. ஸோ அந்த நம்ம செகண்ட் டே நம்ம போனோம்ல, லைக் அந்த பாம் ஜுமைரா இங்கெல்லாம் பார்த்துட்டு அந்த லன்ச் முடிச்சுட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் கூட்டிகிட்டு போனாங்களா. அங்கே போய் நாங்கள் இந்த லைக் ஸ்வீட்ஸ் அதெல்லாம் வாங்கினோம், டேட்ஸு ஸ்வீட்ஸ். அப்புறம் நான் சோவனியர் வாங்கிட்டேன் எனக்காக, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கலான்றதுக்காக. நான் எப்போயுமே சோவனியர் வாங்குவேன். ஸோ அதனால் நான் சோவனியர் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் இதை போன வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் அபுதாபி போனோம் இல்லையா. அபுதாபி போகிறதுக்கு முன்னாடி அந்த மிடில் ஆஃப் த லைக் போயிட்டுருக்கும் போதே மிடில் ஒரு டேட்ஸ் மார்க்கெட் இருக்குது. அந்த டேட்ஸ் மார்க்கெட் போய் எங்களுக்கு கைடு விட்டாங்க. ஸோ அங்கேவே நாங்கள் நிறையா டேட்ஸ்லாம் வாங்கிட்டோம். நிறைய டேட்ஸ் அண்ட் டேட்ஸ் சாக்லேட்லாம் நிறைய அங்கே விற்றுட்ருந்தாங்க. ஸோ நிறையா அப்பா இங்கே நிறையா பேர்த்துக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கணும், அப்படி சொந்தக்காரங்களுக்கு கொடுக்குறதுக்காக நிறையா நாங்கள் டேட்ஸ் சாக்லேட், ஆல்மண்ட் சாக்லேட், இந்த மாதிரி நிறையா சாக்லேட்ஸ்லாம் நாங்கள் வாங்கினோம். அப்புறம் இன்றைக்கி தான் எங்களை விட்டுருக்காங்க இந்த ஷாப்பிங்காக. ஸோ துபாய்னாலே இந்த கோல்ட் சோக் போகணுன்ட்டு எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிட்டோம், லைக் ஃபைனல் டே எங்களை கோல்ட் சோக்கில் போய் இறக்கி விட்டுருங்க அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் கரெக்டாக 10:30க்கு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அந்த டிராஃபிக்லாம் போக நாங்கள் ஒரு 11 o'clock கோல்ட் சோக் கிட்டே போயிட்டோம். எங்களை இந்த நியூ கோல்ட் மார்க்கெட் இருக்கு இல்லையா, அங்கே இறக்கி விட்டாங்க. ரொம்ப தூரம்லாம் கிடையாது, பக்கத்தில் தான் இருக்கும். லைக் ஒரு ரோடு க்ராஸ் பண்ணி போனால் ஓல்டு சோக்கு, இது நியூ துபாய் சோக்கோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி அவங்க கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக கொஞ்சம் இடம் விட்டு நிறையா. ஓல்டு சோக் கொஞ்சம் ஓல்டு நல்லாவே தெரியும், ஓல்டு மார்க்கெட் மாதிரி இருக்கும். இந்த நியூ சோக் லைக் கொஞ்சம் அகலமாக கட்டியிருப்பாங்க. ஸோ நாங்கள் அவங்க எங்களை இறக்கி விட்டாங்க. அங்கே நிறையா ஷாப்ஸ் இருந்தது, லைக் ஜாய் அலுகாஸ் அதெல்லாம் இருந்தது. நாங்கள் இறக்கி விட்டோன்னே அங்கே அரக்கல்ன்ட்டு ஒரு ஷாப் இருந்தது. நாங்கள் அங்கே தான் போனோம். அங்கே போனால் அது ஒரு கேரளா ஷாப் தான் அங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல். அந்த அரக்கல் ஷாப்பே அங்கே ஒரு 3-4 ஷாப் இருந்தது குட்டி குட்டியாக. ஸோ அங்கே நாங்கள் போன உடனே நிறையா பார்த்துட்ருந்தோம். அதில் லைக் இதில் என்னென்னா, நம்ம இந்தியா வரணும்னா இதை சொல்லியே ஆகணும். இது நிறையா பேர்த்துக்கு இந்த டவுட் இருக்குது. நிறைய கோல்டெல்லாம் அங்கேருந்து வாங்கிட்டு வராதிங்க. வாங்கிட்டு வரதும் என்ன கேட்டால் நான் வேஸ்ட்டு தான் சொல்வேன். ஏன்னா துபாய் கவர்மெண்ட் டூரிஸ்ட்டுக்கு நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க. விச் மீன்ஸ் டேக்ஸ் நீங்கள் டேக்ஸ் கட்டணும். கட்டிட்டு உங்களுக்கு அதை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஏர்போர்ட்டில் ரீஎம்பர்ஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணணுன்ட்டு நான் கடைசி சொல்கிறேன் இந்த வீடியோட லாஸ்ட்டில். ஆனால் நம்ம ஊருக்கு வரும்போது நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு நம்ம கண்டிப்பாக டேக்ஸ் கட்டியே ஆகணும். ஸோ இது ஒரு தேவையில்லாத வேலை. அதுக்கு நம்ம ஊர்லேயே நம்ம கோல்டு வாங்கிடலாம். நீங்கள் லைக் இந்த 20 பவுண்ட் 30 பவுண்ட் அந்த மாதிரிலாம் வாங்கிடாதீங்க. என்ன கேட்டால் கோல்டு நீங்கள் டூரிஸ்ட்டாக வந்தீங்கன்னா அங்கே. ஸோ சும்மா ஏதாவது ரிங்ஸு, சும்மா கழுத்தில் போட்டுக்கிற மாதிரி ஒரு சின்ன செயின், சும்மா ஒரு சின்ன வளையல் அந்த மாதிரி வேணால் நீங்கள் வாங்கிக்கோங்க. நிறைய அந்த பெரிய நெக்லஸ், பெரிய ஆரம் அதெல்லாம் வாங்காதீங்க அங்கே. ஏன்னா நீங்கள் இப்போது அவங்கள கஸ்டம்ஸில் பிடிச்சாங்கன்னா நீங்கள் டேக்ஸோட ஃபைனும் பே பண்ணுற மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம். ஸோ நாங்கள் உள்ளே போனோடனே சும்மா செயின் இதெல்லாம் பார்த்தோம். துபாயில் கோல்டு எப்படி இருக்குன்னு பார்த்தோம். என்ன கேட்டால் அங்கே நார்மலாக தான் இருந்தது. நாங்கள் அரக்கலுக்கு போனோன்னே என்ன பண்ணோன்னு சொல்கிறோம். நாங்கள் அரக்கல் போனோடனே ஒரு சும்மா இப்படியே பார்த்துட்டு ரிங் பார்த்தோம். எடுத்தோடனே நான் டைமண்டுக்கு தான் போனேன். ஏன்னா எனக்கு டைமண்ட்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு லைக் நான் டைமண்ட்ஸ்லாம் நான் நிறைய கலெக்ட் பண்ணணும் அந்த மாதிரி நான் நினப்பேன். அதனால் நான் எடுத்தோடனே நான் டைமண்ட்ஸ் செக்ஷனுக்கு தான் போயிட்டு, சின்ன கடை தான் அங்கே இருந்தது, எடுத்து காமிக்க சொன்னேன். ஒரு 2 ரிங்கை மட்டும் நான் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே வேலை பார்க்குறவங்களும் நல்லா ரிசீவ் பண்ணாங்க. லைக் ஒரு 3 பேர் தான் இருந்தாங்க. ஒரு அக்கா ஃபஸ்ட்டு அவங்க நல்லா ரிசீவ் பண்ணி எல்லாமே அவங்க எனக்கு போட்டு காமிச்சாங்க. அந்த கேல்குலேட் பண்ணி ஸ்டேட்மெண்ட்லாம் எல்லாமே போட்டு காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களே சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் இன்னும் உள்ளே போயிட்டு வாங்க, போயிட்டு எல்லா கடைக்கும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு அங்கே உங்களுக்கு எங்ககிட்ட பிடிச்சிருந்தா எங்ககிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் அதுக்கு முன்னாடி நாங்களும் சொன்னோம், எல்லா கடைக்கும் நாங்கள் போயிட்டு இங்கே வாங்குகிறோன்னு சொல்லிட்டு நானும் அப்பாவும் அம்மாவும் அங்கேருந்து கிளம்பி, அப்புறம் அப்பாவோட ஃப்ரெண்டும் கூட வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள்லாம் கிளம்பி ஓல்டு சோக் போனோம். ஓல்டு சோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு பக்கத்தில் இருக்க ஒரு லேன் வழியாக போனோம். அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எப்படின்னா, மதுரையில் தேர்மூட்டின்னு ஒரு ஏரியா இருக்குது. அது என்னென்னா ஃபுல்லாக அந்த ஹோல்சேல் பலசரக்கு கடைகள்லாம் நிறையா இருக்கும். கஜ 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 கஜன்ட்டு இருக்கும்.
எனக்கு அந்த தேர் முட்டிக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா அங்கே ஃபுல்லாக அந்த பலசரக்கு ஹோல்சேல் ஷாப்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறது வந்து மோஸ்ட்லி தமிழ்நாட்கள் தான். ஒரு கடைக்குள்ளே நுழையிறோம், அங்கே வந்து ஒரு அண்ணாச்சி மாதிரி உட்காந்துருக்காரு சேரை போட்டு, அவ்வளோ ஹோல்சேல் ப்ராடக்ட் விற்றுட்ருக்காங்க பலசரக்கில். ஸோ அம்மா வந்து பர்ஃப்யூம் கேட்டுட்ருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கேவே ஒரு பர்ஃப்யூம் வாங்கிட்டோம். லைக் இந்த துபாய் பர்ஃப்யூம்ஸ் இருக்கு இல்லையா, அத்தர் மாதிரி இந்த ட்ரெடிஷ்னல் பர்ஃப்யூம்ஸ் அந்த மாதிரி வாங்கினோம். ஸோ அங்கே முடிச்சுட்டு நாங்கள் நேராக ஓல்டு துபாய் வந்துட்டோம். ஓல்டு துபாய் வந்தோடனே பார்த்திங்கன்னா அங்கேயும் நல்ல கூட்டமாக இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன்ஸ் தான் இருந்தாங்க. நீங்கள் ஓல்டு துபாயில் போனால் லைக் நிறையா கண்ட்ரி பேஸ்டு ஜுவல்லரி ஷாப்ஸை பார்க்கலாம். லைக் டேனிஷ் அண்டு இட்டாலி ஷாப்ஸு, ஃப்ரான்ஸுன்னு இந்த மாதிரி நிறையா கண்ட்ரி பேஸ்டு கோல்ட் ஷாப்ஸ்லாம் அங்கே இருக்கும். ஸோ நாங்கள் இப்படி ஒவ்வொரு கடையாக நாங்கள் ஏறி இறங்கினோம். பார்த்தா லைக் எல்லா கடையிலையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப கூட்டம், எக்ஸ்ட்ரீம் கூட்டம். கடையில் நின்று அங்கே பார்க்கவே முடியல, அந்த மாதிரி கூட்டமாக இருந்தது. அப்புறம் வந்து நாங்கள் கொஞ்சம் போய் நாங்கள் பார்த்ததில் வந்து எல்லாமே இந்த லெஸ் வெயிட், ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கிற நகையாக தான் இருந்தது. பார்வையாக இருக்கிற மாதிரி ரொம்ப வெயிட்டில் கம்மியாக தான் செஞ்சுருந்த மாதிரி இருந்தது கோல்டு. இப்போ நம்ம ஊர்லலாம் நம்ம ஆன்டிக்கில் வாங்குவோம், நல்லா வெயிட் கனமாக இருக்கிற மாதிரி டெம்பிள் ஜுவல்லரி, நக்ஷி ஜுவல்லரிலாம் நம்ம வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி வாங்கி பழக்கப்பட்டவங்க வந்து துபாயில் வந்து வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா பார்வையாக மட்டுமே இருந்தது, லைட் வெயிட்டாக இருந்தது. எங்கள் வீட்டில் வந்து ஒரு செயின் வாங்கினாலுமே அது வந்து ரொம்ப வெயிட் அதிகமாக, சின்ன செயினாக இருந்தாலும் வெயிட் அதிகமாக இருக்கிற மாதிரி வாங்குவாங்க. ஒரு ரிங்காக இருந்தாலும் அப்படி தான் வாங்குவாங்க. ஸோ அதனால் வந்து அந்த எந்த ஜுவல்லரி ஷாப்லேயுமே எங்களுக்கு அங்கே செட்டே ஆகலை. ஸோ அதனால் நாங்கள் சும்மா அந்த பக்கம், ஆனால் வந்து ஒரு இன்சைட் கிடச்சிது. லைக் மித்த கண்ட்ரிலலாம் என்ன மாதிரி கோல்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க, லைக் ஒரு மொராக்கன் ஷாப்புக்குள்ளே போனோம். லைக் அரேபியன்ஸ்லாம் எந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நாங்கள் நிறையா பார்த்தோம். ஸோ இங்கே ஒரு ப்ரேஸ்லெட் மாதிரி போட்டிருக்காங்களே, இதுதான் வேர்ல்டுலே லார்ஜஸ்ட் ப்ரேஸ்லெட் ஆமாம், கோல்டு ப்ரேஸ்லெட். ஸோ இந்த கடையிலலாம் அப்போ கூட்டம் எவ்வளோ இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்கள், நிற்கவே முடியல, அந்த மாதிரி கூட்டம் இருந்தது அங்கே. ஸோ நாங்கள் அப்படியே கொஞ்சம் அங்கே சுற்றிட்டு பக்கத்து சந்திலலாம் வந்து நிறையா இந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் விற்றுட்ருந்தாங்க, ட்ரெஸ்லாம் விற்றுட்ருந்தாங்க, ஸ்லிப்பர்ஸ், பேக்ஸு. அப்புறம் அங்கேயும் ஒரு கடையில் நான் சோனியர் வாங்கினேன். அங்கேயும் கேரளாக்காரங்க தான் நிறையா பேர் இருந்தாங்க. கொஞ்சம் தூரம் அந்த பக்கம் நடந்து வந்தோடனே இந்த ஷாப்புக்குள்ளே போனோம். இப்ராஹிம் நசேரின்னு ஒரு ஷாப்புக்குள்ளே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஷாப். லைக் என்னோட ஒரு வைப்பில் இருந்தது. நல்லா ஒரு போஹோ ஸ்டைலில் நிறைய செராமிக் பாட்ஸு, பிளேட்ஸு, என்னென்னமோ வச்சு விற்றுட்ருந்தாங்க. நிறையா பீட்ஸ், கிறிஸ்டல்ஸ், பேர்ல்ஸு, சில்வர் ரிங்ஸ்ன்னு என்னென்னமோ வச்சு விற்றுட்ருந்தாங்க. ஒரு ஆப்கானிஸ்தான்காரங்க தான் அதை ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் நிறையா வாங்கிட்டேன். லைக் மக்ஸ் வாங்கினேன். அப்புறம் ஒரு உள்ளன் மேட் மாதிரி விற்றுட்ருந்தாங்க. அது ரொம்ப சின்னதாக இருந்தது. அதில் வந்து ஃபாஸா இருக்காங்களா, க்ரௌன் பிரின்ஸ் ஆஃப் துபாய், அவங்களோடத லைக் நிட் பண்ணி விற்றுருந்தாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் அது வாங்கினேன். அதுவும் ஒரு சோவ்னியர் மாதிரி இருக்குன்னு நான் அது வாங்கினேன். அதை ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு காஃபி மக். அப்புறம் வந்து பேர்ல் நெக்லஸ் மாதிரி விற்றுட்ருந்தாங்க. ஸோ எனக்கு பேர்ல்ஸ் ரொம்ப பிடிக்குன்றனால அப்பா எனக்கு அதை வாங்கி கொடுத்துட்டாங்க. அங்கே ஆத்தென்டிசிட்டி டெஸ்ட்டும் பண்ணாங்க. லைக் ஹீட் பண்ணிலாம் எங்களுக்கு காமிச்சாங்க. ஒரு நல்ல ஒரு டிபேஷியன் சில்வரில் ஒரு ப்ரேஸ்லெட் விற்றுட்ருந்தாங்க, டர்கை ஸ்டோன் வச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு நான் அது வாங்கினேன். அவர் விற்கும் போதே இந்த மாதிரி பேட் ஐஸ் எல்லாம் போக்கிடும் அந்த மாதிரிலாம் சொல்லி எங்களுக்கு கொடுத்துட்ருந்தாரு. ஸோ அது வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா ஒரு 4-5 பொருள் நாங்கள் வாங்கிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கடையை விட்டு எனக்கு வெளியில் வரவே பிடிக்கல, அந்த மாதிரி இருந்தது. ஸோ அது முடிச்சுட்டு கரெக்டாக 1:30க்கு வந்து நாங்கள் அந்த அரக்குள் ஷாப் கிட்டே வந்துவிட்டோம். ஸோ நாங்கள் கரெக்டாக அங்கே வரும்போது டைம் 1:30. அதுதான் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம். என்னென்னா இந்த மாதிரி அரேபியன் நாடுகள்லாம் வந்து எல்லா முஸ்லீம்ஸுமே அந்த ஃப்ரைடே ப்ரேயர் கம்பல்சரி அட்டென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த அரேபியன் நாடுகள்லாம் வந்து கடையை அந்த டைம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது தெரியாமல் நாங்கள் அங்கே போய் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோமா. அதுக்கப்புறம் டைமும் ஆயிடுச்சு. அங்கேயே பக்கத்தில் ஒரு இந்தியன் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வெளியில் இந்த அரக்குள் ஷாப் முன்னாடி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து பக்கத்துலேயே இன்னொன்று ஒரு கடை இருந்தது. அங்கே வந்து ஒரு தமிழ் அண்ணா தான் போல் கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தார். பேசி வாங்க சும்மா என் கடையில் வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ராம்நாத் தான் அந்த அண்ணா. அப்புறம் வந்து ஆனால் எங்களுக்கு அங்கே சரியாக செட் ஆகலைன்றனால நாங்களும் சொல்லிட்டோம், நாங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ரிங் இந்த பக்கத்து கடையில் சூஸ் பண்ணி வச்சுருக்கோன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த அண்ணா சொன்னாங்க, வந்துடுவாங்கம்மா உட்காருங்க,
ஒரு 3 o'clock ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஒரு 2:30 ஒரு 2:40 கிட்ட ஓப்பன் பண்ணாங்க. ஸோ நாங்கள் உள்ளுக்குள்ளே போனோடனே இந்த 2 ரிங் தான் நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி வச்சுருந்தேன் ரிங். ஸோ இந்த ரிங்கை நான் வந்து இது எஸ்டிமேட்லாம் போட்டு தர சொல்லி நாங்கள் அதை பார்த்துட்ருந்தோம். அப்புறம் வந்து அக்காவுக்கும் ஒரு ரிங் வாங்கணுன்ட்டு அவளுக்கும் ஒரு டைமண்ட் ரிங்கை சூஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ 3 ரிங் கிட்டக்க வாங்கினோம். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் ஒரு ரிங் கேட்டனால அவங்களுக்கும் ஒரு டைமண்ட் ரிங் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ 4 ரிங்கையும் வாங்கிட்டோம். உங்களுக்கு அவங்க வந்து அங்கே டைமண்டோட ஆத்தென்டிசிட்டி கார்டையும் கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ப்ளஸ் எனக்கு இந்த அரக்கல் ஷாப்பில் ஷாப்பிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே எல்லாமே ஃபஸ்ட்டு நல்ல ரிசீவ் பண்ணாங்க. நாங்கள் ரேட்டெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி போட சொன்னோம். கொஞ்சம் அவங்களும் கம்மி பண்ணி போட்டு தான் எங்களுக்கு கிட்டக்க அவங்க விற்றாங்க. அண்ட் வந்து அந்த டேக்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த டேக்ஸ் பற்றி நான் பேசுகிறேன். கண்டிப்பாக நீங்கள் அங்கே கோல்டு வாங்கினீங்கன்னா அவங்களே அங்கே சொல்லிடுவாங்க. எங்களுக்கெலாம் இங்கே இருக்கிற அண்ணாங்களே சொல்லிட்டாங்க எப்படி அந்த டேக்ஸை ரீஎம்பர்ஸ் பண்ணணுன்றதை. ஸோ பில் போடும்போதே நம்மளோட பாஸ்போர்ட்டை கேட்டுருவாங்க. ஸோ என்னோடய பாஸ்போர்ட் நம்பர் நான் கொடுக்குறனால அவங்க அந்த வேட் இருக்கு இல்லையா, நம்ம ஜிஎஸ்டி மாதிரி அங்கே டேக்ஸ் வந்து வேட். ஸோ அதில் வந்து அவங்க அப்ளை பண்ணிடுவாங்க. நான் இப்போ டூரிஸ்ட்டுன்றனால என்னால் அந்த வேட் அவங்க அப்ளை பண்ணும்போதே என்னால் வந்து ரீஎம்பர்ஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஏர்போர்ட்குள்ளே நுழைஞ்சோடனே உங்களோட செக்இன்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வேட் ரீஃபண்டுன்னு இருக்கும். நீங்கள் அங்கே போய் உங்களோட பில் அண்ட் பாஸ்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ரிசிப்ட் மாதிரி கொடுப்பாங்க. அந்த ரிசிப்டை நம்ம அந்த செக்இன்லாம் முடிஞ்சக்கப்புறம் அண்ட் அந்த போர்டிங் பாஸ்லாம் ஃபுல்லாக அதை கம்ப்ளீட் ஆகி நம்ம உள்ளே வந்தக்கப்புறம் அந்த போர்டிங் ஏரியாவுக்கு வந்தக்கப்புறம் டேக்ஸ் ஃப்ரீ பிளானட்டுன்னு இந்த மாதிரி வச்சுருப்பாங்க அங்கங்கே. நீங்கள் அங்கே போய் அவங்ககிட்ட அங்கே வந்து நிறையா கூட்டம் நிற்கும். ரொம்ப பேர் லைனில் நின்றுட்டுருப்பாங்க. நீங்கள் லைனில் நின்று தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போய் நீங்கள் அந்த ரிசிப்டையும் அந்த பாஸ்போர்ட்டையும் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து நமக்கு வந்து நம்ம மணியை கொடுத்துருவாங்க. லைக் இந்தியன் மணியாகவும் கொடுப்பாங்க. உங்களுக்கு துபாய் மணி தான் வேணும்னா துபாய் மணியாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் இந்தியன் மணி கேட்டேன். அவங்க வந்து எனக்கு கரெக்டாக இந்தியன் மணியை கொடுத்துட்டாங்க. அது வந்து ரொம்ப சின்ன ப்ராசஸ் தான். நீங்கள் எதுக்கும் பயப்படணுன்ட்டு தேவையில்லை. நீங்கள் உங்கள் பில்லை கரெக்டாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வெளியிலேயே ஒரு இதில் வந்து நம்ம ரிசிப்ட் வாங்கிட்டு உள்ளே போய் இன்னொன்று ஒரு இடத்துல வந்து நம்ம என்ன நகை வாங்கிட்டு போகிறோமோ அதை காமிக்க சொல்லுவாங்க. நாங்கள் எங்கள் ரிங்ஸை காமிச்சோம். அங்கே ஒரு ரிசிப்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் டேக்ஸ் ஃப்ரீ பிளானட்டில் வந்து இன்னொன்று ஒரு ஏரியாவில் வந்து நம்ம மணியை நமக்கு கொடுத்துருவாங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருந்தாலும் உங்களுக்கு எங்கே வாங்கன்னு சரியாக தெரிலனா அங்கே நிறைய ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்டக்க நீங்கள் போய் ஓப்பனாக கேளுங்க, எங்கே ரீஃபண்ட் பண்ணணும், எங்கே வாங்கணும் அதெல்லாம் கேளுங்க. அவங்களே கண்டிப்பாக சொல்லிடுவாங்க. அங்கே நாங்கள் ஷாப்பிங் முடிச்சுட்டு கிராண்ட் சோக் பர்துபாய் போயிட்டோம். அப்பா வந்து அங்கே அக்காவுக்கு வந்து ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கே போயிட்டோம். ஆல்ரெடி அப்பா அங்கே போயிருக்காங்க. ஏன்னா நாங்கள் மிராக்கிள் கார்டன் போயிருந்த போது நானும் அம்மா மட்டும் தான் போனோம். அப்பாவும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து லோக்கல் ஏரியாவை சுற்றி பார்க்கணுன்ட்டு அவங்க வந்து நிறையா இந்த மாதிரி மார்க்கெட்ஸ்க்கெலாம் போயிருக்காங்க. ஸோ வந்து எங்கள் ட்ரெஸ் வந்து நிறையா இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்பா வந்து லாஸ்ட் டே நாங்கள் கோல்சோக் போயிட்டு எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அங்கேயுமே பார்த்திங்கன்னா மார்க்கெட் சூப்பராக இருந்தது. நிறைய லைக் இந்த ட்ரெடிஷ்னலாக இந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. லைக் மொராக்கன் ஸ்டைல் செராமிக்ஸ் இந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமாக இருந்தது. எனக்கு என்னென்னு தெரியல, எனக்கு அங்கேருந்து வரவே பிடிக்கல. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி லோக்கல் மார்க்கெட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அவங்க ஏரியாவில் இருக்கிற மாதிரி அவங்க ஊரில் இருக்கிற மாதிரிலாம் நிறையா இருக்குன்றனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். எக்கச்சக்கமாக இந்த மாதிரி ரக்ஸும் இருந்தது அங்கே. கண்டிப்பாக போனீங்கன்னா கிராண்ட் சோக்கில் வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அங்கே நிறைய ஆன்டிக் பொருட்கள்லாம் நிறையா இருந்தது. என்னால் நின்று பார்க்கக்கூட டைம் இல்லை. ஏன்னா அங்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நாங்கள் ஃப்ளைட்டை வேறு பிடிக்கணுன்றனால. ஸோ வந்து இதோடு நாங்கள் கிராண்ட் சோக் முடிச்சுட்டு நேராக நாங்கள் ஹோட்டல் போயிட்டோம். அதோட எங்களோட துபாய் ட்ரிப் வந்து UAE ட்ரிப் வந்து நிறைவடைஞ்சிருச்சு. பை சொல்லிட்டு துபாய் விட்டு கிளம்புற டைம் வந்துருச்சு. அம்மா வந்து அகெயின் திரும்ப துபாய் வந்தே திருணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. துபாய் யூ ஆர் ரியலி வெரி பியூட்டிஃபுல். ஸோ நம்ம நெக்ஸ்ட் vlogல வந்து துபாயில் நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ரூமோட வீடியோ வந்து நான் போடுறேன். அன்டில் தென் பை டேல்ஸ் பை மினி.